இவளா இவளா நீ பார்த்த பொண்ணு? ஆமாம்மா. எதுக்கு நீ பொண்ணு பார்த்த? இந்த மாளிகையை கூட்டி பெருக்கி கூலி வேலை செய்யவா இல்ல உன் கூட குடும்பம் நடத்தவா? அம்மா, இந்த பொண்ணை நீ என்கிட்ட காட்டினதுக்கு என் கண்ணையே நீ குத்தி இருக்கலாம். நீ தேடிக்கிட்ட மனைவி கூனா குருடா நொண்டியா இருந்தா கூட நான் பெரிய மனசு பண்ணி பூமால போட்டு அடைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனா இவ இவ நடு தெருவுல 4 பேருக்கு முன்னால ஈனத்தனமா ஆடி படைக்கிற ஆட்டக்காரி, பாடி படைக்கிற பிச்சைக்காரி. அம்மா, இவ எப்படி உன்னை மயக்கனா? ஆடியா பாடியா என் சொத்த நாடியா? ஏண்டி அண்ணா நில்லு. இந்த வீட்டுல தனக்கு நுழையறது கூட தகுதி இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சு போச்சு. அவளே போயிட்டா, நீ ஏன் கூப்பிடுற? அம்மா, அவ எங்கம்மா போவா? அவளுக்கு துணையா இருந்தா ஒரே ஒரு தம்பி, அவனையும் பறி கொடுத்துட்டு இப்ப அவ அனாதையா நிக்கிறாம்மா. அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவன் விதியை முடிச்சவனே நான் தான்மா. என்னாலதான் அவன் செத்தா. ஆமாம்மா, அந்த பெரிய இழப்புக்கு ஈடு செய்ய எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே துணை, ஒரே பாதுகாப்பு அவ கணவன் தானேம்மா. அதனாலதான் அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். தசரதன் கூட வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்த நினைச்சான். என்ன ஆச்சு? தவம் இருந்து பெற்ற மகனையே காட்டுக்கு அனுப்பினான். அந்த தசரதன் மட்டும் தான் கொடுத்த வாக்கை காப்பாத்தாம இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. ராமனும் தெய்வமா மாறி இருக்க மாட்டான். நீ தெய்வமா மாற வேண்டாம்ப்பா. நீ பிறந்த இந்த குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாத்தினா போரும். கொடுத்த வாக்கை காப்பாத்துறது அம்மா குடும்ப கௌரவம். நீ 1000 தான் சொல்லு. அவ உனக்கு மனைவி ஆகலாம். ஆனா ஒரு காலம் எனக்கு மருமகள் ஆக முடியாது. அப்படின்னா இனிமே கல்யாணங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லம்மா. ராஜா, ராஜா. அதனால அம்மா மகங்கிற உறவுக்கு எந்த ஆபத்து வந்துடாது. ஹலோ, மூர்த்தி பேசுறேன். என்னது, டாக்டர் மூர்த்தியா? ஆமா, நான் தான் டாக்டர் மூர்த்தி, MBBS. என்ன தேடி எந்த பேஷண்ட்டுமே வருது இல்லையா? நான் ஒரு டாக்டர்ங்கிறதே எனக்கு மறந்து போயிடுறியா? ரேசா, இன்னைக்கு ரேஸ்ல ஜெயிக்க போகுது கிங் அருணா. 10 ரூபாய் கட்டின 10,000 ரூபாய் நிச்சயம். ஆமா. அதுவா? அது வெறும் கழுதையா? பாக்கிறதுக்கு தான் பளபளப்பா இருக்கும், வெறும் ஆர்ப்பாட்டம். அது ஒழுங்கா வந்து சேராதியா, கம்மு நெருனே. டாக்டரா? அப்படி ஒரு குதிரை ஓடுறதா தெரியலையே. டாக்டர், இன்னைக்கு காலையில பேப்பர் கூட பாத்தீங்க, அந்த மாதிரி குதிரையே கிடையாது. அட, நான் நோயாளி சார். அப்படியே ஒரு குதிரை கிடையாது, வேற குதிரை மாதிரி இருக்கு. ஆமா, நோயாளியே தான். வச்சிரு, நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க, ஹோட்டலுக்காரரு, உட்காருங்க உட்காருங்க. நீங்க வந்தது தெரியாம நான் ரேஸ் விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சார் இது, உங்களுக்கு கேஸ் வருதோ வரலையோ ரேஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்களும் டாக்டர், உங்க தங்க புஷ்பாவும் டாக்டர், அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நேற்று ஒரு பிரசவ கேஸ். பொண்டாட்டி அறைக்குள்ள, வெளியே புருஷன் அலையும் நெஞ்சத்துணை அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு குவா குவா குவான்னு குழந்தை கத்திச்சு. ஏன் நல்ல விஷயத்துக்கு அழுவுற? என் சிஸ்டர் வெளியே வந்தான். டாக்டர் அப்படின்னு அந்த கணவன் கிட்டக்கு போனான். 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி 1 மணிக்கு 10 குழந்தை பிறந்துடுச்சு. என் சிஸ்டர் சொல்லிட்டான். அவ்வளவுதான், பட்டாள மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அவனை கொண்டாந்து இங்க போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் பதற? இதே மாதிரிதான் நானும் பதறினேன். திடீர்னு மூல கோளாறு ஏற்பட்டா நான் என்னையா செய்வேன்? உடனே போன் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பிச்சிட்டேன். உனக்கு என்ன உடம்புக்கு? கையில ஒரே வலி. ஆமா, எங்க வலிக்குது? விரல்ல சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா. அமெரிக்கால ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்ததே தெரியுமா? என் சிஸ்டர் வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டான். 2 விரல்ல ஒண்ணு தொடுன்னு சொன்னேன். தொட்டா 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னபடியே நிக்சன் ஜெயிச்சுட்டாரியா. ஆமா, எங்க வலிக்குது? விரல்ல. என்னது? இப்படி கொண்டா. பாத்து சார். ஆண்டவனை நல்லா வேண்டிக்கிங்க. ஐயோ ஐயோ, என்னையா கைய வலிக்குதா? கால வலிக்குது சார். இதனையா விபரீதம்? கையில ஊசி போட்டா கால் எப்படியா வலிக்கும்? பாருங்க சார், விடுங்க. ஆஹா, அதிகமா பேசிட்டேன். கவலைப்படாதீங்க, மருந்து போட்டுரும். இப்ப எப்படி இருக்கு? கால் கடத்திட்டேன் டாக்டர், கையில ஊசி தொங்குது. மறந்துட்டேன், இதோ வந்துட்டேன். சாரி, மறந்துட்டேன். இப்போ எடுத்துறேன். அந்த பக்கமா இடியா.